Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the martyr. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருமண ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Acts chapter 17 verse 1-34. அப்போஸ்தலர் நடபடிகள் 17 1 முதல் 34 வசனம் வரை. வசனம் 1. அவர்கள் அம்பியோபோலே பட்டணத்தையும் அப்போலீனியா பட்டணத்தையும் கடந்து தெரசானிக்கே பட்டணத்திற்கும் வந்தார்கள். அங்கே யூதர்களுக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. Now when they had passed through God, Ammolipolias and Apollonians, they come to Thessalonians, where was a Syconio of the Jews. வசனம் 2. பவுல் தன் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களிலும் வேத வாக்கியங்களின் நியாயங்களையும் எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, and Paul, as is the manner, was the went into them and the Sabbath days and reasoned with them out of these scriptures. வசனம் 3. கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறது இந்த இயேசுவை கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தம் படுத்தினேன். Opening and hallelujah that Christ must and need have the suffered and risen again from the dead, and that this Jesus whom I preach
and to you is Christ. வசனம் 4, அவர்களில் சிலரும் பக்தி உள்ள கிரேத்தரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். And some of them believed and considered with the people and the sailors, and of the divine grace a great multitude, and of the chief women not a few. வசனம் 5, விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களையும் சேர்ந்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்திலே அமளி உண்டாக்கி யோசனையுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். But the Jews which had believed not more with the envy took unto them great and loud follows of this bearer shot and getter a company, and set all the city and the upper river, and assaulted the house of the Jerson, and the shouted to bring them out to the people. வசனம் 6, அவர்களை காணாமல் யோசனையும் சில சகோதரர்களையும் பட்டணத்திற்கு அதிகாரிகளிடத்திலேயே இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலங்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். And when they found them not, they drew Johnson and the Grayson, brethren, unto the rulers of the city, carrying those that and how they turned the world upside down, ere they come hither also. வசனம் 7, அவர்களை யோசன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறொருவனையும் ராஜா என்றும் சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்றும் கூக்குரலிட்டு, whom the Jews hate and deceived, and this all do the country to the declarers of the carers, saying that there is another king, one Jesus. வசனம் 8, இவைகளை கேட்டு கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்தை அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். And they troubled the people and the ruler of the city when they heard those things. வசனம் 9, பின்பு அவர்கள் யோசனை இடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கிக்கொண்டு அவர்களையும் விட்டுவிட்டார்கள். And when they had taken security of the chosen and of the other, they let them go. வசனம் 10, உடனே சகோதரர்கள் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் ரோபோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கும் போனார்கள். And the brethren immediately sent away Paul and Sila as by the night unto the Berea, whom come thither, and went into the synagogues of the Jews. வசனம் 11, அந்த பட்டணத்தார்கள் மனோவஞ்சனையாய் வானத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படியாயிருக்கிறதா என்றும் தினந்தோறும் வேத வாக்கியங்களையே ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாயிருந்தார்கள். Those were more noble than those in the Thessalonica, and they received the word with all the readiness of the maid, and the searcher the scriptures daily with those things, and were so. வசனம் 12, அதனால் அவர்களிலே அநேக பேரும்
கணம் பொருந்திய கிரேக்கியரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். Therefore many of them and believed also of the honorable women which were and Greeks, and of the men not a few. வசனம் 13. கிரேக்கியாவிலும் வேதவசனம் பவுலினாலே அறிவிக்கப்படுகிறதென்றும் தெசலோனிக்கேயானும் யூதர்கள் அறிந்தபோதும் எக்கோதேயாவும் வந்து ஜனங்களையும் கிளப்பிவிட்டார்கள். But when these Jews of the Thessalonica had learned that the word of the God was preached the Paul that the Perea, they come thither also and stirred up and the people. வசனம் 14. உடனே சகோதரர்கள் பவுலையும் சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கேயே தங்கியிருந்தார்கள். And immediately the brethren sent away Paul to go as it were to the sea, but the Sila and Timotheus abode there still. வசனம் 15. பவுலும் வழி நடத்தினவர்கள் அவனை இத்தோனி பட்டண வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்லி கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். And they that and connected Paul and brought him unto the Athena and received a commandment unto the Silas and the Timotheus for to the come to them with all the speed they departed. வசனம் 16. அத்தேனியா பட்டணத்திலும் பவுலும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களாலே நிறைந்திருக்கிறதையும் கண்டு தன் ஆவியாலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து Now I will Paul and Victor for them at the Athenians. His spirit was stirred in him when he saw the city wholly due to the adultery. வசனம் 17. ஜப ஆலயத்திலே யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்திய வெளியிலே எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார்கள். Therefore and departed and he in the synagogues with the Jews and with the devout persons, and in the make daily with them that meet with them. வசனம் 18. அப்பொழுது எப்பிக்கூரும் ஸ்தாபியக்காருமான ஞானிகளின் சிலர் அவனுடனே வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். சிலர்கள் இந்த வாயாடி என்ன பேச்சு பேசுகிறான் என்றார்கள். சிலர் அவன் அந்நியாய தேவதைகளை அறிவிக்கிறானாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படியே சொன்னார்கள். Then and Creation and Pulsobos have the Epicureans and these and Stroge ignited and him, and some say what I will is the bebeler saying, others some he, and some it to be and greater birth of the strong gods, because he and preached unto them Jesus and this resurrection. வசனம் 19. அவர்கள் அவனை மாடைக்கு அழைத்து கொண்டு போய் நீயே சொல்கிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? And they took him and brought him unto her ears, saying, May we can know what this new doctrine whereof thou and speakest
இஸ். வசனம் 20. நூதனமான காரியங்களையும் எங்கள் காதுகள் கேட்க பண்ணும் இறையாய். அவைகளில் கருத்து இன்னதென்று அறியாமதான் இருக்கிறது என்றார்கள். For though and big brain cast reason strong things to your ears we were can out therefore and what and these things and man. வசனம் 21. அந்த அத்தனை பட்டணத்தாரெல்லாரும் அங்கே தங்கியிருக்கிற அந்நிய நவமான காரியங்களையும் சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் மொழியே வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. For all these gitanos and the strangers which were there spend their times in the nothing earless but there enter to tell her this year some new things. வசனம் 22. அப்பொழுது பவுல் மார்க்ஸ் மேடைகளின் நடுவிலேயே நின்று அத்தேனையாரே, இந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவன் என்றும் காண்கிறேன். Then and Paul and stand in the midst of the myriads and said, Ye men of the Athenians, I perceive that in all things ye hear the to do superstitious. வசனம் 23. அப்படியென்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளையும் கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தையும் கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். For as I passed by and behold your the devotions, I found a altar with this inscription, to the unknown God, whom therefore any increasingly worship him declare I unto you. வசனம் 24. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவிலில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. God that made and this world and all things therein, seeing that he is the Lord of heaven and earth and dwell not in the temple made with hands. வசனம் 25. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர்கள் கைகளாலே பணிவிடை செய்கிறதுமில்லை. Nature is the worship with the man's hands and has regard he and needed anything, seeing he the giver to all life and the breath and all things. வசனம் 26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியேறச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின எல்லா எல்லைகளையும் குறித்திருக்கிறாரே. And he and made of the one blood of all the nations of man offer to thee and all the face of the earth, and he determines the times and before appointed and the bounds of their habitations. வசனம் 27. கர்த்தராகிய தாம் அவர்கள் தடவியதாகிலும் கண்டுபிடித்தத்தக்கதாக தம்மையே தேடும்படிக்கும் அப்படியே செய்தார்கள். அவர்கள் நம்மிலே ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. That and they should and seek the Lord if ye helply they make feel and after him and they find him true God, ye be not feared from every one of the use. வசனம் 28. ஏனெனில் அவருக்குள்ளே நாம் பிழைக்கிறோம், அசைக்கிறோம், இருக்கிறோம். அப்படியாகிய உங்கள்
புலவர்களும் சிலர்கள் நாம் அவருடைய சந்ததியார்கள் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். For in him I live and move and have you are the beginning as creation also of you are the one pects have the said for we are also is an upspring. வசனம் 29. நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்குமென்று நாம் நினைக்கலாகாது. For much and then as we are this offspring of the gold, we hope not to the things and that the good hands is like unto the gold. You are the silver, you are the stone and graved by hand and man's device of God. வசனம் 30. For much then as we are this offspring of God, we hope not to the things and that the good God hands is like unto gold, or the silver, or the stone, and graven by her hand the man's and device. வசனம் 30. அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்றும் எங்களுக்கு மனுஷர் எல்லோருக்கும் கட்டளை இடுவிக்கிறார். And the times of the inaugurations God wiking at the but now and commandments all man everywhere to the repent. வசனம் 31. மேலும் ஒரு நாளையும் குறித்து இருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனையும் கொண்டு உலகத்தையும் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷன் மரித்தோரிலிருந்தும் எழுப்பினதனாலே அதன் நிச்சயத்தையும் எல்லோர்களுக்கும் விளக்கம் பண்ணினார் என்றான். Because he had an appointed a day in the which he will and judge the world in the righteousness by that man whom he had an ordinance whereof he had gave the assurance unto all men in that he had raised him from this dead. வசனம் 32. மரித்தோரின் உயிர் தெழுதலையும் குறித்து அவர்கள் கேட்டபொழுதோ சிலர் எழுந்தார்கள், சிலர் நீ சொல்கிறதையும் இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். And when they heard of these resurrections of the dead, some mocked, and the others said, we will and hear thee again of these matters. வசனம் 33. இப்படி இருக்க பவுலும் அவர்களை விட்டு போய்விட்டான். So Paul and departed from among them. வசனம் 34. சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளின் ஒருவனாகிய தியோசீனியும் என்பவனும் தமோரி என்னும் பொருளுள்ள ஒரு ஸ்திரீயும் அவர்களுடனே வேறு சிலர்களும் இருந்தார்கள். However, Crescens, man and glaive unto him and the believed among these which as the diminishes the appropriated and your woman and maid named Tamarius and other with them. போட்டாலே போனதில்ல. அவள் திரும்பி வரும்போது ஏற்றுக்கொள்ளப்படாத வசதிகள்.
அவர்கள் ஒரே மாதிரியாக உடை அணியலாம், ஒரே மாதிரியான பிரார்த்தனை துணிகளை அணியலாம். ஆனால் மில்லர்ஸ் கிரீக் அமீஷ் மக்கள் லான்காஸ்டர் கவுண்டி அமீஷ் மக்களுக்கு எதிராக கொண்டிருந்த இன்னும் பல வேறுபாடுகள் இருந்தன. மில்லர்ஸ் கிரீக் மிகவும் பழமைவாதமாக இருந்தது. ஈவியின் சமூகத்தில் யாரும் தங்கள் வீடுகளில் சூரிய சக்தியை பயன்படுத்தவில்லை, குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் வெந்நீர் தொட்டிகளை இயக்க புரோபேன் வாயுவை மட்டுமே பயன்படுத்தினர். லான்காஸ்டரில் உள்ள அமீஷ் பெண்கள் பிரகாசமான வண்ண ஆடைகளை அணிவதாகவும், அன்றாட ஆடைகளில் கூட அலங்கார தையல் வேலைப்பாடுகள் இருப்பதாகவும் ஈவி கேள்விப்பட்டிருந்தாள். இப்போது யோசித்து பார்க்கும்போது ஹெலனிடமிருந்துதான் அதை கேள்விப்பட்டாள். அது அவளுக்கு நேரடியாக தெரிந்த விஷயம் அல்ல. ஆனாலும் ஹெலன் திரும்பி வரும்போது அதை உறுதிப்படுத்துவாள் என்று அவள் நினைத்தாள். ஒருவேளை அவள் திரும்பி வந்தாள். அவள் வீட்டிற்கு வருகிறாள், இல்லையா? ஈவி அந்த வார்த்தைகளை மெதுவாகச் சொன்னாள், அதனால் எஸ்தர் மட்டுமே அதை கேட்க முடிந்தது. இமோஜின் பெயின் அருகில் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு அன்பான பெண்ணாகவும் மிகவும் நல்லவளாகவும் இருந்தாலும் அவள் ஒரு பெரிய கிசுகிசுக்காரி. நிச்சயமாக அவள் வருகிறாள். எஸ்தரின் குரல் மிகவும் பிரகாசமாக இருந்தது. அந்த வார்த்தைகள் மிகவும் திணிக்கப்பட்டதாக இருந்ததால் ஈவியால் அவளை முழுமையாக நம்ப முடியவில்லை. ஹெலன் அவளுடைய மிகச்சிறந்த நண்பர்களில் ஒருத்தி. அவள் திரும்புவதாக உறுதியளித்திருந்தாள், ஆனால் ஈவியால் அதை எப்படி உண்மையாக நம்ப முடியும்? ஹெலன் ஈவியிடம் நேரடியாகச் சொல்லவில்லை. மற்றவர்களின் கண்மூடித்தனமான வார்த்தையை ஏற்றுக்கொள்வது ஈவிக்கு கடினமாக இருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் அளித்த மற்ற எல்லா வாக்குறுதிகளையும் ஹெலன் காப்பாற்றியிருந்தாலும் கூட. Conveniences that wouldn't be accepted when she returned. They might dress similarly, wear the same sort of prayer coverings. But there were many more differences that the Amish in Millers Creek held against the Lancaster County Amish. Millers Creek was much more conservative. No one in Evie's community used solar power in their homes, only propane to run refrigerators and hot water tanks. Evie had heard, from Helen, now that she thought about it, that the Amish women in Lancaster wore brighter colors and had decorative stitching on their dresses, even the ones for every day. It wasn't something she knew firsthand, though she supposed Helen could confirm that when she got back. If she got back, she's coming home, right? Evie said the words low so that only Esther could hear them. Imogen Pate was standing close, and though she was a lovely woman and the salt of the earth, she was a big gossip. Of course she is. Esther's voice was too bright. The words too forced for Evie to completely believe her. Helen was one of her best friends. She had promised to return, but how could Evie truly believe that? Helen hadn't told Evie directly. And Evie found it hard to accept the blind word of another, even if Helen had kept every other promise they had. piano books. இசை எழுத்துக்கள் ஆங்கிலத்திற்கு எழுத்துக்கள் இருப்பது போலவே இசைக்கும் எழுத்துக்கள் உள்ளன. பியானோவில் உள்ள ஒவ்வொரு ஸ்வரமும் இசை எழுத்துக்களின் ஒரு குறிப்பிட்ட எழுத்தால் அடையாளம் காணப்படுகிறது. இப்போது ஆங்கில எழுத்துக்களில் 26 எழுத்துக்கள் அ முதல் Z வரை இருக்கும்போது, இசை எழுத்துக்களில் 7 எழுத்துக்கள் மட்டுமே உள்ளன, அ முதல் G வரை. ஒரு முழு அளவிலான பியானோவில் 88 விசைகள் இருக்கும்போது, ஒவ்வொரு விசையும் ஒரு எழுத்தால் அடையாளம் காணப்பட்டால், இசை எழுத்துக்களில் எப்படி 7 எழுத்துக்கள் மட்டுமே இருக்க முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம்.
அது ஒரு சிறந்த கேள்வி. தொடர்ந்து படியுங்கள். கீபோர்டில் எழுத்துக்கள் வெள்ளை விசைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. தற்போது கருப்பு விசைகளின் பெயர்களை நாம் புறக்கணிப்போம். நீங்கள் வெள்ளை விசைகளில் ஒவ்வொன்றாக மேலே செல்லும்போது ஸ்வரங்கள் ஒரு எழுத்து வீதம் அதிகரிக்கின்றன. படம் 4.1 ஐ பார்க்கவும். அப்படியானால் நீங்கள் 7வது எழுத்தான ஜி ஐ அடையும்போது என்ன நடக்கும்? உண்மையில் நீங்கள் அடைந்த பிறகு ஸ்வரங்கள் மீண்டும் எழுத்துக்களின் தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்கின்றன. எனவே ஜி-க்கு அடுத்த ஸ்வரம் மற்றொரு ஏ ஆகும். நாம் முதலில் குறிப்பிட்ட ஏ போலவே இதுவும் ஒலிக்கிறது, ஆனால் அதைவிட உயர்ந்த சுருதியில் ஒலிக்கிறது. அதன் பிறகு பியானோவின் மிக குறைந்த ஸ்வரத்திலிருந்து மிக உயர்ந்த ஸ்வரம் வரை ஸ்வரங்கள் அ முதல் ஜி வரை சுழற்சி முறையில் தொடர்கின்றன. The musical alphabet, just like English has an alphabet, music has an alphabet. And each note on the piano is identified by a particular letter of the musical alphabet. Now, while the English alphabet has 26 letters, A through Z, the musical alphabet only has 7, A through G. You might be wondering, if a full-size piano has 88 keys and each key is identified by a letter, how are there only 7 letters in the musical alphabet? That's a great question. Keep reading. On the keyboard, the alphabet letters are assigned to the white keys. We'll ignore the names of the black keys for now. As you move up the white keys one at a time, the notes increase by 1 letter. See Fig 4.1. So, what happens when you reach the 7th letter, G? Actually, after you reach G, the notes start back at the beginning of the alphabet. So, the note after G is another A. It sounds just like the first A that we marked, except it sounds like a higher version of it. From then on, the notes continue to cycle from A to G, from the lowest note of the piano up to the highest. Consulate books. Panome 300E ஹெம்பேர் மூலம் தொடர்ந்து 11 ஆண்டுகளாக உலகில் அதிகம் விற்பனைக்கும் லெட் பட்ஜெட், சிறந்த வேகம் வரம்பு மற்றும் கேபின் அழுத்தம். +1-321-751-5060 இந்த ஃப்ளைட்டை நம்ம வாங்கணுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணோம். ஃப்ளைட் வாங்குகிற அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா ட்ரோன் வாங்கலாம். அட்டைப்படம் 68 சாப்பிட்டேன் 68 ஜாக் வளர்க்கின்றார். சமூக ஊடகங்களுடன் பிரபலம் 40 வயதை நெருங்கும் வேலை விட அவர் தனது பில் கேட்ஸ் தருணத்தையும் அனுபவித்து வருகிறார். கொஞ்சம் செம்மையாகி கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்து அதிர்ச்சியூட்டும் நம்பிக்கையுடன் தனது நிறுவனத்தையும் வேகப்படுத்துகிறார். இது அன்றாட மனிதர்கள் வாழ்க்கையுடன் எதிர்காலத்திற்கும் அவரது
மரபிற்கும் ஒரு பெரிய பந்தயம். கிரே ஏ டேலன் மூலம் ஜாக் வளர்ச்சி. அடுத்த புக்கு, உங்கள் காளைக்கு எரிபொருள் கொடுங்கள். ஊட்டச்சத்து ஆய்வு தக்கத்தின் மூலம் வேலோரி அகேமின ஆர்டிஎன் எல்டிஎன் ஊட்டச்சத்து ஆசிரியர் கோலோஜன் பவுடர் என்றால் என்ன? அதை முயற்சிப்பது மதிப்புக்குரியதா? காலை உணவு யோசனைகளுடன் நாளை தொடங்குங்கள். இரவு முழுவதும் பழம் தரும் ஓட்ஸ். மிளகு போன்ற தடித்த மசாலா பொருட்களுடன் சிறிது கடல் உப்பு உலர்ந்த அவற்றை உற்சாகப்படுத்துங்கள். சரியாக வயதான டெண்டர் ஸ்டிக்குகள். பரிசளிப்பு சிறப்பு அடையாளங்கள். உங்கள் பரிசு பட்டியலில் உள்ள அனைவர்களுக்கும் சுவையான ஒமேகா ஸ்டிக்ஸ் அனுப்பி யுகங்களை தவிர்க்கவும். சிறந்த பகுதி, ஒவ்வொரு கடியும் சரியானது என்பது உறுதி. சிறந்த பரிசு 2 பேக்கான் சுற்றப்பட்ட போலட் மிக்னாக்குகள். அளவு அவுன்ஸ். ஒமேகா ஸ்டேக்ஸ். இந்த ஸ்டேக்ஸ் நல்லா இருக்கும் நம்மள. அடுத்தது, சர்வதேச அரசியல் அதிகாரத்துவம். டிரான்ஸ்மிஷனில் தொலைந்து. சர்வதேச அரசியல் அதிகாரத்துவம், சத்தம் மற்றும் தொடர்பு. இடைவெளியான வேறு பொருளும் நாடுகளும் ஒன்றான் என்ன தொடர்பு கொள்கின்றன என்பதை பொறுத்து அனுபவ ரீதியாகவும் தவறான புரிதலையும் படிப்பதற்கான சவால்களின் ஒன்று. அறிஞர்கள் பொதுவாகவே காமிக்குகளை நாணயத்தின் ஒரு பக்கத்தை மட்டுமே அணுக முடியும். அது நான் வளர்க்க கோடுகளை கண்டேன். எம்எஸ் உணர்ந்தேன். மெரிடோல் லோசூரியன் தி கேரல் புத்தகத்தில் வார்க்க பிரிவினைகளையும் கட்டாய கருத்தடை மற்றும் இலக்கையும் வடிவம். ஜாஸ்லின் ஹேப்ஸ். சுருக்கம். இந்த கட்டுரையின் டெமெரிடோ லோசூரியன் நாவலான தி கேரல் எவ்வாறு மைய கருத்தாக இருக்கிறது என்பதையும் ஆய்வுகிறது.
இலட்சியவாத பதித்து எதிரான மோசமான சிந்தனைகளுக்கு எதிரியாக. தோல்வி என்றால் என்ன? வெற்றி என்றால் என்ன? இம்ப்ரோஸ்டர் சினட்டரியன் இலக்கிய மாற்றங்கள். கேட் ஸ்பின்டர். சுருக்கம் மரியான் ஏஞ்சலினா சாரா பாஸ்டரின் குறியீடும் மற்றும் கிறிஸ்டியன் ஸ்மார்ட்விட்டின் தி வைட் ஆஃப் தி மேன் என்ற புத்தகம். கல்வியாளர்கள் மற்றும் கலைஞர்களுடைய மனச்சோர்வின் பார்வையை பற்றி அவர் விசாரித்தாலும் ஆன் சிவிட்கெவிச்சின் ஆத்திரமூட்டும் கேள்வி அறிவுரசர் மோசடி உணர்வுகளாலே எளிதில் இழுக்கப்படலாம் மற்றும் அவ்வளோதான்.